ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சீரீஸ் வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பராக தான் இருப்பீங்க. ஓகே, நம்ம வந்து எண்ட் ஆஃப் த சீரீஸில் இருக்கோங்க. ரொம்ப ஹாப்பி. ஒரு எந்த பிரேக்கும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 100 சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கிறவங்க, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிற உங்களுடைய ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதோடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக 100% இல்லைங்க, 200% உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டி, இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோவர் அப்டமனுக்கு பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ வெல்கம் டு டே 97. இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிசரிங் சொல்லுவாங்க. அதாவது சிசர்ஸ் எப்படி நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, பாருங்கள் அவங்க லெக் எப்படி மூவ் பண்ணுறாங்க, சிசரிங் மூமெண்ட். ஸோ சிசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு தான், ஆக்டிவிட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் கஷ்டமாக இருக்கும். அண்ட் டே பை டே இல்லை, ஒரு வீக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது அடாப்ட் ஆகிடும். பட் இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. நல்ல லோவர் அப்டமன் வந்து பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த எக்ஸசைஸ் பெயினை வந்து என்ஜாய் பண்ணுறதேன்றது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ சிசர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு சுப்பைன் பொசிஷனில் படுத்துக்கணும். அதாவது நேராக படுத்துட்டு ஃப்ளோர்லேயாவது பெட்லேயாவது காட்லேயாவது உங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே படுத்துட்டு காலை வந்து நல்லா நீட்டி வச்சுட்டு நீ பெண்ட் பண்ணாமல் சிசர்ஸ் மாதிரி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்து இன்டர்லிங்க் பண்ணணும். ஸோ இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா நல்லா லோவர் அப்டமன், அதாவது லோவர் லெவலில் தாங்க பண்ணணும். காலை தூக்கி சில பேர் பண்ணிவிடுவாங்க, சிசர் தானே பண்ணணும், இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலை தூக்கி பண்ணுவாங்க. பட் காலை தூக்கி பண்ணக்கூடாது, உங்களுடைய அப்டமன் லெவல்லையே வச்சு பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அவங்களே கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்தளவுக்கு லிஃப்ட் பண்ணக்கூடாது, நல்ல லோவர் லெவலில் வச்சு பண்ணால் தான் என்ன ஆகும், கரெக்டாக அது அப்டமன் மசிலுக்கு போய் ரீச் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் முடியலம்மா, காலை தூக்கிறதுக்கே எனக்கு முடியல, நீ என்னம்மா அதில் ஆக்டிவிட்டி வேறு கொடுக்குற அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலை லிஃப்ட் பண்ணி அந்த எஸ்எல்ஆர்லாம் செஞ்சு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பழகினதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன, அந்த சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி இதுக்கப்புறம் எதுவும் இல்லையான்ற ஒரு ஃபீல் வரும். இது வந்து நல்லா மசில் அடாப்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த சிசரிங் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 15 to 20 seconds. அண்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஷேர் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ தட் உங்களுடைய ஜாயிண்ட் ஆர் பாடி பெயின் எதுவும் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெயின் அண்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.